கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஜெமிமா லைக் ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நமக்காக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனம் 35 41 வரை. நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்காமல் மார்க்கு 1ஆம் அதிகாரத்துலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ மார்க்கில் தான் ஃபஸ்ட்டு ஏசப்பா அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரோட சீஷர்களை தெரிந்து கொள்கிறாரு. என்னெல்லாம் நடக்குதுன்னா, அவர் அசுத்த ஆவியை துரத்துறாரு, பல நோயாளிகளை குணமாக்குறாரு, தொழுநோயை சுத்தம் பண்ணுறாரு, பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உள்ளவராய் காணப்படுறார், ஓய்வு நாளின் ஆண்டவராக காணப்படுகிறார், 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். இவர் இப்படி ஒரு அதிசயமாக செஞ்சுட்டு போக அவர் நெக்ஸ்ட்டு சுவிசேஷம் போகிற இடத்துக்கெல்லாம் எல்லாமே மக்கள் கூட்டம் திரளாக வந்தாங்க. அவங்க திரளாக வரதுக்கு காணப்பட்ட 2 காரணம் ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று நம்மளோட கஷ்டத்தை போக்கிடுவார், அவர் தான் இயேசு. இந்த 2 நம்பிக்கை தான். இப்படி நம்ம கஷ்டங்களை போக்குவார் அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருக்குமே இயேசு போதிக்கிறார். ஸோ நம்ம மார்க்கு 4:1 34 வசனம் வரைக்கும் பார்ப்போம். அதில் ஸ்டார்ட் ஆகிறதே, நான் ஒரு நாள் இயேசு கடற்கரை ஓரமாக அவருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கார். இயேசு எப்பயுமே நேரடியாக ஒரு சுவிசேஷத்தை இது பண்ண மாட்டார், ஒரு உவமை வாயிலாக சொல்லுவார். அந்த வாயிலில் விதைப்பவனின் உவமை, விளக்கின் உவமை, தனியாக வளரும் விதையின் உவமை, கடுகு விதையின் உவமை, இந்த 4 உவமையை சொல்லி அதுக்கான அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்படி சொல்லி முடிக்கிற நேரத்தில் நம்மளுடைய சுவிசேஷம் ஆரம்பிக்குது. மார்க்கு 4:35 சொல்லி முடிச்சுட்டு மாலை நேரத்தில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு ஏசப்பா கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிடும்போது எல்லா கூட இருந்த சீஷர்கள் மற்றும் சிலர் கப்பலில் ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள், இது நம்மளோட லைஃப்பில் ரிலேட் பண்ணலான்னா கடவுளுடைய சித்தம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் பதிலாக நமக்காக ஒரு ஏசப்பா ஒரு சித்தம் வச்சுருப்பார், நம்ம அதை செஞ்சு முடிக்கலாம் வாங்க அப்படிங்கிறது அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது தொடர்ந்து வர 36, 37, 38 வசனங்களில் அவங்க போகும்போது படகு அலையினால் அடித்து படகுக்குள்ளே தண்ணி நிரம்புது. இப்போது சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க, கப்பல் மூழ்கி நாங்கள் இறந்துருவோன்னு சொல்லி பயந்து போய் இயேசுவை எழுப்புறாங்க. இப்படி இதுவாக இருக்குது, நாங்கள் இறக்க போகிறோம், நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எழுப்பிட்டு சொல்லும்போது எழுப்பின உடனே இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாவோட சித்தத்தை நம்ம நிறைவேற்ற போகும்போது அதில் சோதனை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அந்த சோதனைகளை தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றதை நம்பி நம்ம செயல்படணும். அது அந்த சீஷர்களுடைய அவிசுவாசத்துக்கு இயேசு சொல்கிறாரு. 40வது வசனம், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று கேட்குறாரு. நம்மளே யோசிச்சுப்போம், இது ஏசப்பா அவர் எவ்வளோ மனவேதனையில் இதை சொல்லியிருப்பாருன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நம்ம மார்க் 1 நான் வரிசையாக சொல்லிட்டு வந்தேன். இந்த எல்லா அதிசயங்களும் செய்யும்போது, இந்த எல்லாத்தையும் நடக்கும்போது இந்த சீஷர்கள் அவர் கூட இருக்காங்க. எல்லாத்தையும் கண்ட அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இயேசுவை நம்பலை. இது நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கும்? நம்மள எத்தனை பேர் அவருடைய சித்தம் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கஷ்டம் வருது, ஒரு சோதனை வருதுன்னு உடனே நம்ம அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு, இல்லை இது எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி நகர்ந்து போகிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஜெபிச்சு நம்ம இது பண்ணோன்னா ஆண்டவர் நமக்கு வாயிலை திறப்பார். இந்த கதையிலையுமே ஆண்டவர் அவரோட தான் படகுல இருக்காங்க. அவர்களோட தான் படகுல இருந்துமே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் எல்லா கஷ்டங்களும் எல்லாமே வரும்போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில நம்மளோட தான் இருக்கார். அதை நம்ம உணர்ந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நான் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு படகுல ஒரு நீண்ட பிரயாணமாக கிளம்பி போகிறாங்க. அந்த கப்பலோட கேப்டன் நடு வழியில் வரும்போது திடீர்னு சொல்லி எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமும் ஆஃப் ஆகிடுச்சு. ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலை, நேவிகேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது பக்கத்தில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு என்ன வருது அப்படிங்கிறது போட்டில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த திங்ஸ் ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்படி இருக்கும்போது அந்த கப்பலில் இருக்க வேலைக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு இதோட இன்னையோட உணவு காலியாகுது, இன்னையோட நமக்கு இருக்க மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாமே காலியாகுது, இன்னும் நம்ம 2 நாளைக்கு மேலே உயிர் பிழைக்க மாட்டோம் இப்படி இருந்தோன்னா அப்படின்னு சொல்கிறான். அந்த கேப்டன் இதை கேட்டுட்டு ரொம்ப மனசோடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. ஐயோ, என்னோட கூட வந்தவங்க எல்லாமே இறக்க போகிறாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, இப்போது இதில் கப்பலும் எல்லாமே வேலை ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி உட்காந்துருக்கும்போது அவருக்கு தூரத்தில் ஒரு சின்ன ஒளி தெரியுது. இந்த கப்பலில் போகிறவங்களுக்குலாம் அந்த ஒளிங்கிறது என்னென்னா, ஒன்று லைட் ஹவுஸ், இல்லைனா மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி.
இப்போ வந்து அந்த அதை பார்த்தோன்னே அந்த கேப்டனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், எப்பாடி பக்கத்தில் ஏதோ தீவு இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு நமக்கு சாப்பாடு கிடச்சிரும், மருந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தோன்னா அவர் இன்னும் புயலை விட்டு வெளியே போகல, ஆனால் அந்த ஒளியை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏசப்பா எப்பயுமே நம்மளோட தான் இருக்கார். அதை நம்ம எப்பயுமே நம்பி இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். ஏசப்பா வந்து அந்த தீங்கிலிருந்து நம்மளை விலக்கி நம்ம வந்து நல்லா காப்பார். ஸோ இதற்கு பைபிள்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆப்ரஹாம் வந்து நீண்ட நாள் ஜெபம் செஞ்சு அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஏசப்பா வந்து அந்த குழந்தைய பலியிட சொல்கிறாரு. அவர் மறுவார்த்தை எதுவுமே கேட்காம அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் மலைக்கு மேலே பலிபீடம் இது பண்ணிவிட்டு அவர் கத்தியை ஓங்குறாரு. ஸோ இப்போ நான் இதுதான் வந்து ஒரு நல்ல விசுவாசிக்கான ஒரு இது. ஸோ இதில் நான் கடைசியாக கிளம்பும்போது எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். ஸோ எத்தனை பேர் நம்மள ஆப்ரஹாம் மாதிரி இருக்கும்? எத்தனை பேர் கர்த்தர் இது சொன்னாருன்னு சொல்லி அதை சொன்னால் நம்ம செய்வோம்? பெற்ற மகனே வந்து எத்தனை பேர் வந்து பலி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து உங்களை யோசிக்க சொல்கிறேன். நன்றி.